السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. நாம் 4 மதுஹபின் இமாம்களில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்தோம். நேற்றிலிருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இமாம் மாலிகி மதுஹபுடைய ஒரு இமாமாக இருக்கின்றார்கள். தோற்றுவித்த அந்த ஹதீஸ்களை அந்த பார்வையில் கொண்டு போன இமாம் அவர்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 117ஆம் ஆண்டு தமது 24வது வயதில் கல்வி கூடத்தை நிறுவினார்கள். தொடர்ந்து 62 ஆண்டுகள் மார்க்க கல்வி பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களின் வகுப்பறையில் ஆலிம்களும் செல்வந்தர்களும் மாணவர்களாக இடம் பெற்றிருந்தது விந்தைக்குரிய விஷயமாகும். மக்களின் உள்ளங்களில் இமாம் கோலாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை மதினாவுக்கு வருகை தந்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் அவர்களின் வாயால் முஅத்தாவை கேட்க விரும்பினார்கள். அதற்குரிய பாட நாளை என்றார் இமாம். முஅத்தாங்கிறது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தொகுத்த ஹதீஸ் கிதாப். இப்போ நம்ம அப்படி புகாரி ஷரீஃப், திர்மிதி ஷரீஃப் சொல்கிறோம் ஹதீஸ் கிதாப், அது போன்ற முஅத்தா ஒரு ஹதீஸ் கிதாப். அப்போ அந்த காலத்தில் ஹலீஃபாக்கள் பாருங்கள், இமாம்கள்ட்ட உட்காந்து என்ன செய்கிறாங்க, ஹதீஸை படிங்கன்னு சொல்லி அந்த கிதாப் முழுசாக கேட்டிருக்காங்க. இது என்னது ஒரு தன்மை. இதை செவியுற்ற ஹலீஃபா இமாம் நமது தர்பாருக்கு வருவார் என எண்ணிக்கொண்டார். ஆனால் இமாம் எவ்வாறு போகாமல் வழக்கம்போல் தம் வகுப்பறையிலேயே இருந்தார். காரணம் கேட்ட ஹலீஃபாவுக்கு கல்வியை தேடி மக்கள் வர வேண்டுமே தவிர மக்களை தேடி கல்வி வராது என பதிலளித்தார்கள். சரி, நான் வரும்போது பொதுமக்களை வெளியே அனுப்பிவிடுங்கள் என்று ஹலீஃபா கேட்டுக்கொண்டதற்கு ஒருவரின் ஆதாயத்திற்காக ஆயிரக்கணக்கானோருக்கு இழப்பை ஏற்படுத்த முடியாது என கூறினார் இமாம் அவர்கள். இமாம் ஹாரூன் ரஷீதும் மிகப்பெரிய ஒரு இறை நேசருடைய தொடர்பில் உள்ளவங்க, ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க, ரொம்ப தீனுடைய பற்றும் மக்கள் மேலே மிகுதமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஹலீஃபா இமாம் ஹாரூன் ரஷீத் அவங்களும். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கண்களில் அல்லாஹ்வின் வல்லமை. கண் அல்லாஹ்வின் பெரும் அருக்கொடையாகும். இதனால் விதவிதமாக பொருட்களை பார்க்கிறோம். ஆனால் நமது கண்கள் வெளிச்சத்தில் தான் காண முடியும், இருட்டிலே காண இயலாது. ஆந்தை என்ற பறவைக்கும் அல்லாஹ் கண்களை வழங்கியுள்ளான். ஆனால் அந்த பறவை வெளிச்சத்தில் காண இயலாது, மாறாக இருட்டில் மிக தெளிவாக கண்டுணரும். கண் என்ற ஒரே உறுப்பில் மாறுபட்ட செயலாக்கத்தை வைத்த அல்லாஹ்வின் ஆற்றலை மனிதர்களே சிந்தித்து பாரீர். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையில் இமாமை பின்தொடர்ந்தல். இமாமை முந்திக் கொண்டு தொழாதீர்கள் என அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கருத்துரை: இமாமை பின்பற்றி தொழுபவர் அவரை முந்திக் கொண்டு ருக்கு சஜ்தா போன்றவற்றை செய்வதோ எழுவதோ தகாத செயலாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. சலாம் கொடுக்கையில் தலை திருப்புதல். அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் முடிவில் வலப்பக்கம் இடப்பக்கம் சலாம் கொடுக்கும்போது பின்னால் உள்ளவர்கள் அன்னலாரின் புனித கன்னத்தின் வெண்மையை பார்க்கும் அளவுக்கு தலையை திருப்புவார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஹாஜிகளுக்கு ஒரு நற்செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாஜிகள் எப்போதெல்லாம் அல்லாஹ்வை தஸ்மீஹ் செய்து தக்பீர் கூறுவார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். ஹாஜிகள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை தஸ்மீஹ் செய்து தக்பீர் கூறுவார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படும். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஓவியம் வரைபவருக்கு தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் அதிக தண்டனைக்கு ஆளாகுவோர் உருவப்படங்களை வரைந்தவரே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகமே குறிக்கோளாக ஆவது. உலகத்தையே குறிக்கோளாக ஆக்கிக் கொள்பவரின் தேவைகளை அல்லாஹ் தஆலா பெருக்கி விடுகின்றான். மேலும் அவன் கண்முன்னே ஏழ்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். இதனால் சதாவும் பீதியுடனே அவன் இருப்பான். அவனுக்கு விதிக்கப்பட்ட அளவே உலக வசதிகள் அவனுக்கு கிட்டும். எவர் மறுமையை தமது குறிக்கோளாக ஆக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவரின் காரியங்களை சுருக்கி விடுகின்றான். அவரது உள்ளத்தை செழிப்பாக்கி விடுகின்றான். நிம்மதி பெறுகிறார். மேலும்
உலகம் பணிவுடன் அவரிடம் வருகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்புறம் எவ்வளோ பெரிய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் அப்போ உலகத்துடைய தேவையில் இருக்கும் அல்லாஹ் அவங்களுடைய தேவைகள் இன்னும் பெருக்கிடுறான். உலகத்தை குறிக்கோளாக ஆக்கி கொள்பவரின் தேவைகளை அல்லாஹ் பெருக்கி வருகின்றான். மேலும் அவன் கண்முன்னே ஏழ்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி வருகின்றான். இதனால் சதாவும் பீதியுடனே இருப்பான். இது ஒரு பெரிய அதாபு தானே. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனை வந்துடுமா, போகுமா, நஷ்டமாயிருமா, இதுவே பெரிய ஒரு பீதி தான். அழகாக பதிவு செய்கிறாங்க. பெருமான எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அல்லாஹ் அவனை பீதியிலே வச்சுருப்பான். அவனுக்கு விதிக்கப்பட்ட அளவே உலக வசதிகளும் அல்லாஹ் நான் அந்த அளவு வரம்புற தான் அவருக்கு கட்டம். எவர் மறுமையை தமது குறிக்கோளாக ஆக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவரின் காரியங்களை சுருக்கி விடுகின்றான். அவரது உள்ளத்தை செழிப்பாக்குகிறான், நிம்மதி பெறுகிறார். மேலும் உலகம் பணிவுடன் அவரிடம் வருகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ற நபிசாசம் தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. வலக்கரத்தால் செயலேடு வாங்குவோர் யார்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதா, நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை முனைந்து அமல் செய்பவனாக இருக்கிறாய், பின்னர் அவனை சந்திப்பவனாகவும் இருக்கின்றாய். ஆகவே நாளில் எவரின் பட்டோலை அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவர் சுலபமாக விசாரிக்கப்படுவார், இன்னும் தம்முடைய குடும்பத்தாரிடம் மகிழ்ச்சியுடன் திரும்புவார் என சூரா இன்ஷிகாக்கிலே அல்லாஹ் கூறுகின்றான். இன்ஷிகாக். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். மருதாணி சிகிச்சை. மருதாணி இட்டுக் கொள்ளுங்கள், அது உங்களின் இளமையும் அழகையும் ஆண்மையும் அதிகரிக்குது என கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹையும் அவன் தூதரையும் முந்திக் கொண்டு பேசாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவன் நன்கறிபவன் என சூரா அல் ஹுஜராத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டும் அல்லாஹ் நம்மளை தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய அங்கிருந்து அல்லாஹ்வை காணக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம தந்தல் புரிவானாக. நம்முடைய குறிக்கோள் எல்லாம் மறுமையாக இருந்து அல்லாஹ் நம்முடைய உலக காரியங்களின் தேவைகளை அல்லாஹ் நமக்கு சுருக்கி தருவானாக. மேலும் அல்லாஹ் எப்படி மறுமையிலே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானோ அந்த வெற்றியாளர்கள் பட்டியலிலும் உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் ஈருலகத்திலும் அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் நம்ம தந்து விசாலமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள், இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ உலகத்தையே குறிக்கோளாக ஓடிக்கிட்டு இருக்கோம்னா ஏழ்மை எல்லாம் கண்ணில் காமிச்சிருவான், பீதியோடு இருப்பார், இப்படியெல்லாம் ஹதீஸ் வருது. தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்மளாம் டெய்லியும் ஒரு தொழுது முடிச்சுட்டு உலகத்தை தேடக்கூடிய நபராக தான் இருக்கும். யாருக்கு உலகம் தேவையில்லை? அப்போ யார் சதா வெறும் உலகத்தை மட்டுமே தேடக்கூடியவங்களாக இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆனால் நம்ம 5 நேரம் தொழுதுக்கிறோம், மார்க்க பணிக்கு தன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்தை நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். 5 நேரம் தொழுதுடுறோம், ஏதோ ஒரு மார்க்க பணிக்கும், இப்போ நம்ம ஒரு பள்ளியுடைய பொறுப்பில் இல்லை வேறு ஏதோ ஒரு உம்மத்துடைய பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலில் நம்ம வரமாட்டோம். அப்போ அல்லாஹ் நமக்கு தீன் துன்யா ரெண்டையுமே சிறப்பாகி கொடுத்துருவோம். இதுதான் இங்கே முக்கியமான கருத்து நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரும் பெரும் வியாபாரிகளுக்கு பல கப்பல்கள் ஓடுது. எங்கள் மஸ்ஜித் நபவியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாம் நபரால் தலை தாழ்த்தி அமைதி அமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சதா நேரமும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா 5 கப்பல் 10 கப்பல் ஓடக்கூடிய பெரும் பெரும் பிஸ்னஸ் மேன். ஆனால் மஸ்ஜித் நபவியில் பார்த்தா அமைதியாக அவங்க திக்ரு அமல் முராக்காபால் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வெறும் துன்யாவை தேடக்கூடியவரலாம்? அப்படி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆக்கிட்டான், துன்யாவே விசாலமாக்கிட்டான், அல்லாஹ் தீனையும் விசாலமாக்கிட்டான். அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். 5 கப்பல் 6 கப்பல் ஓடக்கூடியவங்க, அவங்களுடைய பணியாளர்கள் என்ன வேலை நடந்திருக்கு, எத்தனை கப்பல் ஓடி இருக்குது, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அவங்கள்ட்ட கணக்கு மட்டும் தான் காட்டுவாங்களாம். ஒரு கையெழுத்து போடுவாங்க, அந்த வேலை அது பாட்டு நடக்கும், செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் மஸ்னபியில் உட்காந்து நம்சாசன் தர்பாரில் அவங்க பாட்டுக்கு திக்ரு செய்கிறாங்க, அமல் செய்கிறாங்க, முராக்காபா செய்கிறாங்க. இங்கேருந்து இந்த பணத்தை எத்தனை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குமோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ துனியாவில் நம்ம உலகத்தை தேடுவது தவறல்ல, ஆனால்
தொழுகை இருக்கணும், தீனுடைய ஏதோ ஒரு பணி நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னால், இப்போ மேற்கூறப்பட்ட வெறும் இந்த உலகத்தை தேடும்போது அவர் பீதியிலே இருப்பார், ஏழ்மை காட்டப்படும், அவருடைய உலக காரியம் பெருக்கப்படும் என்று வரக்கூடிய அந்த விஷயம் இருக்கே, அது நம்மளை விட்டு அல்லாஹ் லேசாக்கிடுவான். ஆனால் வெறும் துனியான் இருந்தால் நிச்சயமாக அவர் 3 லட்சம் சம்பளம் வாங்கினா என்ன செய்யாது, பத்தாது. சொல்லுவார், இன்னொரு 50,000 எக்ஸ்ட்ரா இருந்தால் தாங்க நான் அந்த நாட்டில் என்னால் வாழ முடியுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம விளக்கத்தையும் கொடுத்து எல்லாம் நமக்கு எல்லாத்தையும் லேசாக கேட்கணும்.